போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு எதிர்க்கட்சியினர் திட்டமிடுவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். மகரகம பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். போதை ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மீது எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். யுக்திய சுற்றி வளைப்பில் நெத்தலி மீன்களை பிடிப்பதைப் போன்று நாங்கள் செயற்படவில்லை. சுறாக்களை பிடித்துள்ளோம். கடந்த அரசாங்கங்களின் ஆசிர்வாதத்துடன் போதைப்பொருள் வர்த்தகம் நகரம் முதல் கிராமம் வரை முன்னெடுக்கப்பட்டது. பாதாள குழுக்களை ஆட்சியாளர்கள் பாதுகாத்தார்கள். இதன் விளைவை இன்று முழு நாடும் எதிர்கொள்கிறது. தமது பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகுவதை எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை. போதைப்பொருள் ஒழிப்புக்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பெற்றோர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவார்கள். பாதாள குழுக்களுக்கும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும் போது அரசியலமைப்பு சர்வதிகாரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைகிறார்கள்.